நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஃபிஷ்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியை நமக்கு ட்ரை பண்ண போகிறோம். பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே ஃபிஷ் ஃப்ரைங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மசாலா இதெல்லாம் நிறைய தடகி எண்ணெயில் போட்டு பொரித்து சில பேர் மொறுமுறுன்னு கூட சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றத விட ஃபிஷ்ஷு சாப்பிடுறதே நிறுத்திடலாம். அது எதுவுமே இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷை அதாவது பத்ராணி ஃபிஷ்ஷுமாங்க, அதாவது வாழை இலையில் வச்சு ஸ்டீமிங் பண்ணி பியூட்டிஃபுல் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு பேம்பரட் ஃபிஷ்ஷு, அதாவது ஒவ்வால் மீன் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மிக்ஸி ஜாரில் இது அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் இந்த ஒரு மீனுக்கு தேவையான ஒரு தேங்காய் துருகி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு வெள்ளைப்பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கேஷ்யூ நட் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். ப்ளஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கிறேன். இது போக கொஞ்சம் கசகசா ஒரு டேஸ்ட்டுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கசகசா சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் ஒரு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் ஆஃப் இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போதும். இது போக புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்து பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்துருக்குறோம். இந்த பேஸ்ட்டை இதில் இப்போ அழகாக தடவி அப்படியே ஃபுல்லாக அப்படி சாந்து மாதிரி ஃபுல்லாகவே தடவி எடுத்துடுறோம். நமக்கு 2 பக்கமும் அந்த சாந்து தேய்ச்சி எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இந்த இலையை அப்படியே நெருப்பில் லேசாக எண்ணெயை தடவி அப்படி நெருப்பில் வாட்டி எடுத்து வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக இதில் வச்சு பண்ணியாச்சு. இது அப்படியே என்ன பண்ணுங்கள், லைட்டாக வேணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் அப்படி லேசாக அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் அப்படி மேலே ஊற்றுற மாதிரி ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். ஏதாவது ஒரு எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணிக்கங்க. அப்படியே பேக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, பக்காவாக இலையில் அழகாக பேக் பண்ணி மடித்து ஒரு நூலை போட்டு கட்டி வச்சாச்சு. இதில் ஸ்டீமிங்காக கீழே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்குறோம். அப்படி தண்ணி லேசாக சூடாகிட்டு இருக்குது. இதில் ஹோல்ஸ் இருக்குது ஸ்டீமிங்காக. இந்த பேக் பண்ண ஃபிஷ்ஷை அப்படியே தூக்கி இதுக்குள்ளே நீங்கள் வைக்க போகிறோம். மூடி வச்சிட்றேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டீமரில். லெட் அஸ் வெயிட் ஃபார் another 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஆச்சுது. இங்கே பாருங்கள், ஆடியோ தம் எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபிஷ் எப்படி குக் ஆகிருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பர். அந்த இலையை பார்க்கும்போதே ஃபஸ்ட் கிளாஸாக மீன் குக் ஆகிருக்குது. அதை அப்படியே எடுக்கிறோம் பாருங்கள். அழகாக எடுத்து இதில் வச்சாச்சு. இப்போ நம்ம பிரித்து பார்த்துடலாம். எப்படி இருக்குங்கிறத பிரித்து பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ஃபிஷ்ஷு, அதாவது நிறைய எண்ணெய் எல்லாம் ஊற்றாமல் அழகாக ஒரு வாழை இலையில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேம்பரட் ஃபிஷ்ஷு, அதாவது ஒவ்வால் மீன் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த மீன் வேணுமோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபியோட இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.